अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति ஆண்டாளுடையதான திருவடிவாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா, வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னு எல்லாரும் பரமக்ஷேமத்தை அனுபவிக்கணும், எல்லாரும் நிம்மதியாக இருந்து அவாவா காலத்தை கழிக்க வேண்டும். ஞானக்கைதா காலை கழிவு செய்யலேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிற மாதிரி ஞானபிரானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சமஸ்த ஜீவராசிகளுக்கும் சமஸ்த கல்யாணத்தையும் அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக இன்றைக்கி 9வது நாள். இந்த 9வது நாளில் அற்புதமான ஒரு பாசுரம். தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமழத் துயிலினிமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுறான். இதில் என்ன விசேஷம்னா, இன்றைக்கி நேற்று ஒரு விதமான நாயகியை எழுப்பினான். அதாவது ஆண்டாளுடையதான திருவள்ளம் என்னென்னா, அந்த ஆயர்பாடியில் எப்படி எல்லாருடையதான ஒரு நட்போடு இருந்து கண்ணனை எல்லாரும் அனுபவித்தாலோ அதே மாதிரி இந்த சிவில்லிபுத்தூர்ன்றதான ஆய்ப்பாடியில் எல்லா பெண் பிள்ளைகளும் அழைத்து கண்ணனுடையதான ஒரு பரம கருணைக்கு எல்லாரும் இலக்காக இருக்க வேண்டும்ன்றது ஆண்டாளுடையதான திருவுள்ளம். அதனால் முந்தானேத்து ஒரு நாயகியை எழுப்புறா, நேற்று ஒரு நாயகியை எழுப்பினான், இன்றைக்கி ஒரு நாயகி. அந்த நாயகி விசேஷமானவர். இன்னும் உறவு சம்பந்தப்படுத்தின ஒரு பந்துத்துவத்தோடு எழுப்புறான். என்ன உறவுன்னா, மாமாவுடையதான பொண்ணு, மாமான் மகளே அப்படின்னு அவருடையதான திருவாக்காலையே சொல்லியிருக்கா. அப்பேற்பட்டதான பெண்ணை எழுப்புறான். எப்படி இருக்கா அந்த பெண்ணு, எங்கே இருக்கா அப்படின்னாக்கா, தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய. அந்த நாயகியான மாமான் மகள் இருக்கக்கூடியதான இடம் எப்படி இருக்குன்னா, தூமணி மாடத்து ரொம்ப அற்புதமான ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்டதான ஒரு மாளிகை. தூமணி மாடம், துவளில் மணி மாடம்னு ஒரு திவ்யதேசம் இருக்குது. இது தூமணி மாடம். இந்த தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய. இந்த மணிமாடத்தில் அழகான முறையில் நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காளாம். இன்றைக்கும் பார்த்தோம்னா மைசூரில் இந்த நவராத்திரி உற்சவத்தில் அந்த அரண்மனையில் நிறைய விளக்கு ஏற்றுறதெல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு பசங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் அதெல்லாம் பார்த்ததுன்னா ரொம்ப ஆசைப்படும். அதை மறுபடியும் பார்க்கணும். அந்த வழக்குன்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை மனதில் கொடுக்கும். இந்த திருக்கார்த்திகை அன்றைக்கி பார்க்குறோம், அழகாக விளக்கேற்றி வச்சா பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷப்படும். பெரியவாளெல்லாம் பரம சந்தோஷத்தை அனுபவிப்பாள். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தூமணி மாடம், இந்த தூமணி மாடத்தில் சுற்றி நிறைய விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கான். தூமணி மாடத்து இந்த மணிமாடமானது எப்படி அழகாக இருக்குன்னா, நிறைய நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. ஆழ்வார் திவிதேசங்களில் மங்களாசாதனம் பண்ணும்போது இந்த தேரடந்தூர்ன்றதான ஒரு திவிதேசத்தில் அங்கே இருக்கக்கூடியதான மாடங்கள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் எப்படி இருக்குது, வீதி எப்படி இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அனுபவிச்சிருக்கார். அங்கே இருக்கக்கூடியதான பக்தர்கள் அவளுடையதான பக்தியானது எப்படி இருக்குது, எப்படி எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணுறா, அந்த மாதிரிலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மங்களாசாதனம். அந்த மாதிரி இங்கே தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய. இந்த மணிமாடத்தில் நிறைய ரத்னங்கள்லாம், மாணிக்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் அழகான முறையில் பதிச்சிருக்கா. அதில் விளக்கு ஏற்றிருக்கா நாலா பக்கமும். ஏற்கனவே அது ஒளியை கொடுக்கக்கூடியது அந்த ரத்னங்கள். இதில் விளக்கு ஏற்றினாக்கா அது இன்னும் அற்புதமான ஒளியை கொடுக்கறது. அப்பேற்பட்டதான உயர்ந்ததான ஒரு தூமணி மாடம். அதில் நாலா பக்கமும் அந்த ஒளியானது நிறைய பிரகாசிக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒளி, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றும் விளக்கெரிய. நாலா பக்கத்துலேயும் விளக்கு எரிஞ்சுருக்கு. அந்த தீபத்துடையதான ஜுவாலை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தூபம் கமழ. ரொம்ப அற்புதமாக ஒரு ராஜ குலத்து பெண்ணாக இருக்கிறதுனால
அவள் ஆற்றுல நிறைய தூபம் போட்டிருக்கா. அகில் கட்டை, முகில் கட்டை, சந்தன கட்டை, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமான தூபம். அந்த தூபத்துடையதான வாசனை நாலா பக்கமும் கம 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 கமன்னு எடுக்கிறது. இப்போது நம்ம திருப்பதிக்கு போனோம்னா அந்த அற்புதமான தூபம் சமர்ப்பிக்கக்கூடியதான ஒரு நிலையில் அந்த சுவாமி கிட்டக்க நம்ம ஒரு 2 நிமிஷம் நின்னோம்னா அந்த தூபத்துடையதான ஒரு வாசனை அப்படியே மனசை சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி தூபம் கமழ. அப்புறம் மேற்படி என்னென்ன துயில் அணைமேல் கண் வளரும். அப்படி ஒன்று அற்புதமான ஒரு மாளிகை, அழகாக இருக்கக்கூடியதான மாளிகை, நிறைய வழக்கு எரிஞ்சின்னு இருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்படி வாசனையாக இருக்கக்கூடியதான இடத்துல அற்புதமாக நீ அந்த கட்டில் மேலே ஏறி படுத்துட்டு தூங்கின்னு இருக்க. கண் வளரும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பெண். நீ யார்? மாமான் மகளே, எனக்கு நீ மாமா பொண்ணு. அதனால் ஒரு பந்துத்துவம் உண்டு. நீயும் பக்தியை வளர்க்கக்கூடியவள், நானும் பக்தியை வளர்த்துக்கிறதுக்காக உன்னிடத்துல வந்து பாடத்துக்காக வந்திருக்கேன். அதனால் நீ தான் எழுந்து வந்து இந்த பக்தியானது கண்ணனை வசப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு விதான சாமர்த்தியம் உண்டு. அந்த உனக்கு உள்ளதான சாமர்த்தியமானதை நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாழ்த்திரவாய். நான் வாசல்லையே நின்றுட்டுருக்கேன், நீ இன்னும் தாப்பால் போட்டுட்டே உள்ளே இருக்கியே. தாப்பாலை திறந்து கதவை திறந்தாக்கா நான் உள்ளே வந்து உன்னை கூட்டுண்டு போவேன். தாழ்த்திரவாய் மாமி ரவளை எழுப்பீரோ. இவன் எழுந்துக்காத காரணத்தினால அவள் அம்மாவை விட்டு எழுப்புறா மாதிரி. மாமி ரவளை எழுப்பீரோ அப்படின்னா பதில் வரலை. அதனால் கொஞ்சம் கோபம் ஏற்படுறது ஆண்டாளுக்கு. உன்மகள்தான் ஊமையோ. இவ்வளோ தூரம் நான் பிரார்த்தனை பண்ணுறேனே, இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தால் நியாயமா? உன்மகள்தான் ஊமையோ. பேசாமையே இருக்கிறதுனால ஊமையான்னு கேட்குறான். அடுத்தது அன்றி செவிடோ. ஊமையோன்னு சொன்னதுக்காவது பதில் வரணும், அப்பவும் பதில் வரலை. சரி காது கேட்கலையோ அப்படின்னு அன்றி செவிடோஹோ அனந்தலோஹோ. இல்லை இந்த சித்த சுத்தி இல்லாத இருக்காளா, இல்லை சோம்பேறித்தனமாக இருக்காரா? அன்றி செவிடோ அனந்தலோஹோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. இல்லை யாராவது மந்திரங்கந்திரம் எதாவது பண்ணிவிட்டாளா, எழுந்து தூக்கத்தை விட்டு வர முடியாத மாதிரி அப்படின்னா. அடுத்தது ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னா இவ்வளோ தூரம் சொன்ன பிற்பாடு கொஞ்சம் எழுந்துட்டாவ. எழுந்து என்னம்மா ஓணும், எதுக்கு வந்திருக்க, என்ன ஓணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள்லாம் இந்த மார்கசீரிஷ விரதம் மார்கழி நீராட்டத்துக்காக வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான முறையில் கண்ணனை தன்வசப்படுத்தக்கூடியவள் நீ. அதனால் உன்னை கூட்டுன்னு போய் இந்த விரதத்தை நாங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ என்ன பண்ணணும்னா மாமாயன் அப்படின்னு ஆச்சரியமான காரியங்களை பண்ணக்கூடியவன் நம்ம கண்ணன். கண்ணன் என்ன ஆச்சரியமான காரியங்கள் பண்ணான் அப்படின்னா, அந்த பூதனா சம்ஹாரத்தை இன்றைக்கெல்லாம் பேசின்னு இருக்கலாம். அப்புறம் சாணூரன், மல்லன், இந்த மாதிரி தான துஷ்டர் நிகிரகம், அந்த கோவர்தனத்தை எடுத்து நம்மளெல்லாம் ரட்சிச்சானே. இப்படி பலவிதமான ஆச்சரியமான காரியங்கள்லாம் பண்ணினதான கண்ணன் மாமாயன். இன்னொன்று மாயன் மகாலட்சுமியுடையதான கடாட்ச நாதன், மகாலட்சுமிக்கு நாதனாக இருக்கக்கூடியவன். ஆயன் வைகுந்தன் மாதவன், மகாலட்சுமிக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், மகாலட்சுமியின் மணாளன். மாமாயன் மாதவன். அடுத்தது வைகுந்தன், அவன் எப்பேற்பட்டவன்? சாட்சாத் ஸ்ரீவைகுண்டதா லோகநாதன் வைகுந்தன். ஏன்னா நாகம் நஜாமி வைகுண்டே நாகம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேனவா மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டந்தி நாரதன்னு இவன் ஏற்கனவே சாதித்தான். இந்த மதுராபுரிக்கு எங்கேருந்து வந்தான்னா சாட்சாத் வைகுண்டத்திலேருந்தே வந்து இந்த மதுராபுரியில் நித்தியவாசமாக எழுந்தருளினான் கண்ணன்றதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் வாக்கியம் இருக்குது. அதனால் அங்கேருந்து இவன் வந்ததினால இவனுக்கு
வைகுந்தன்றதான திருநாமம். ருக்மணி பிராட்டியுடையதான மணாளன். ருக்மணி யார்? சாக்ஷாத் மகாலட்சுமி. அதனால் மாதவன்றதான திருநாமத்துக்கும் அதிகாரியானவன் இவனே. மாமாயன். மாயன் பலவிதமான மாய காரியங்கள் பண்ணால் நம்மெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் மாமாயன் கண்ணன். மாதவனாக இருக்கக்கூடியவனும் கண்ணன். வைகுந்தனாக இருக்கக்கூடியதான நிலையில் இருக்கக்கூடியவனும் கண்ணன். இப்போ ஏற்பட்டதான கண்ணனை அவனுடையதான திருநாமத்தை சொல்லணும். அந்த திருநாமத்துக்கு என்னென்ன பெருமைகள், என்னென்ன பொருள்கள், அதெல்லாம் நம்ம மெதுவாக ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காக நீ இந்த விரதத்திலேருந்து எங்களுக்கெல்லாம் பரம கருணையாக இருந்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும். மாமா என் மாதவன் வைகுந்தனன் என்று நாமும் பலவம் நவீன்றேலோரம் பாவாயின்னு அற்புதமான முறையில் அந்த நாயகியான விசேஷமான ஒரு பந்துத்துவத்தை அழைச்சி இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஜெய் ஸ்ரீராம்.